போல பேய்காமன் கோயில் இருக்கு, அதுக்கும் கோயில் இருக்கு. அந்த பேய்காமனையும் கல்லர்கள் தான் சாமியா கும்பிடுறாங்க. இந்த விருமாண்டி கடவுளையும் கல்லர்கள் தான் சாமியா கும்பிடுறாங்க. பேச்சியம்மனையும் கல்லர்கள் தான் சாமியா கும்பிடுறாங்க. இது முழுக்க கல்லர்களுக்கான குலதெய்வ வழிபாட்டுடைய மிக முக்கியமான ஒரு கோயில். 3 சாமி கோயில்ங்கிறது கல்லர்களுக்கான ஒரு மிக முக்கியமான கோயில். ஸோ இதுதான் விருமாண்டிய தெய்வமாக வழிபடுறவர்கள் முருகனை கும்பிடுறதும் இல்லை, அதுவும் உண்மைதான். அப்படியா? ஆமா, இன்னைக்கு வரைக்குமே பழக்கங்கள் இருக்கு. நம்ம போன்ற கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? ஏன்னா இந்த கதை என்பது பிற்கால கதை. இது ஆதி காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய கதை இல்லை, இது பிற்கால கதை. ஏன்னா இந்த கதையில வர ஊர்கள் எல்லாமே பிற்கால ஊர்கள் தான். இந்த நாயக்கனூர் அந்த நாயக்கனூர்ல இருந்து போட்டி நடந்துச்சு. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரத்துக்கும் இதுக்கும் இது நடந்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப லேட்டர் பீரியட்ல நடந்ததுதான். மிஞ்சி போனா இது. ஆனா இந்த கோயில் பழமையான கோயில். அப்ப இந்த கோயிலுடைய புராணம் ஒரு காலத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல மாறி இருக்கு. ஆனா இது உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமண சைவ மதத்திற்குள் ஏற்பட்ட சண்டை இந்த வரலாறுக்குள்ள புதஞ்சிருக்கு. அது ஒரு சிம்பிளைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த சண்டை தான் சைவ மதத்திற்கும் சமண மதத்திற்கும் அந்த காலத்தில் ஏற்பட்ட சண்டை. சமண மதத்தை பின்பற்றியவர்களுக்கும் சைவ மதத்தை பின்பற்றியவர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள், இதை உள்ளடக்கியது தான் இந்த கோயிலுடைய வழிபாடு. இந்த கோயிலில் வழிபடுறவங்க சமண மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கணும். அதாவது அந்த கோயில வழிபட்ட கல்லர்கள் விருமாண்டி பேச்சியம்மன் இவங்களெல்லாம் சாமியா கும்பிட்டவங்க சைவத்தை படையில போடுறவங்க. ஓகேவா? ஆனா இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்கு? கெடா வெட்டி பலி கொடுக்குற இடத்துக்கு போயிருச்சு. அப்ப சைவ பலி கேட்ட கடவுள், சைவ பலி கொடுத்த கடவுள்களுக்கு கோயில்கள்ல இன்னைக்கு கெடா விருந்தாக இருக்குது. அப்ப இதை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, சமண மதம் பலி இது பண்ணாதது. இப்படி அதனாலதான் சமண ஐயனார் கோயில் எல்லாம் பலி இருக்கு. சைவத்திற்கும் சமணத்திற்கும் ஏற்பட்ட சண்டை. இதுல குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம் கோயில் ஏன் இதுக்குள்ள வருது அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. திருப்பரங்குன்றம் ஒரு காலத்துல சமண கோயில். சமண பள்ளி பிற்காலங்கள் என்னவா மாறுது? ஒரு சைவ தலமா மாறிடுது. அப்ப சமண பள்ளிகள் அகற்றப்பட்டு அது சைவ தலமாக மாறினதுனால சமணர்களாக இருந்த இந்த மக்கள் அந்த கோயில நாங்க இனிமேல் வழிபட மாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. அதுக்கு ஒரு கற்பனையான ஒரு கதையில இதுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படை என்னன்னா, சமண மதம் சைவம் அதுக்கு ஏற்பட்ட சண்டை, அந்த சண்டையில ஏற்பட்ட சில விஷயங்கள். அப்ப அங்க மலையகத்திலிருந்து ஒருத்தர் அவர் இங்க சண்டை போட்டிருக்காரு, தங்கச்சி கேட்டாங்கிறதுக்காக சண்டை போட்டிருக்காரு. இப்ப சமண படைக்கு ஒரு படை உதவியாக வந்திருக்குங்கிறது உண்மை. அந்த படையும் சண்டை போட்டிருக்கு. ஆனா அந்த போட்டியில சமணர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அந்த பகுதி திரும்ப சைவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய தலபுராணம் மறைஞ்சு சொல்லக்கூடிய தகவல்.